டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் இதன் பின்னணி என்ன? வருமான வரித்துறை நடவடிக்கையில் சொல்லப்பட்டுள்ளவை என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேர்தல் ஆணையத்திடம் முறையாக பதிவு செய்துள்ள அரசியல் கட்சிகள் வருமான வரி செலுத்த தேவையில்லை. அவர்களுடைய வருமானம் உறுப்பினர்கள் அளிக்கும் சந்தாவாக இருக்கலாம், அல்லது நன்கொடையாக இருக்கலாம், அல்லது அந்த கட்சிக்கு சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் கிடைக்கும் வாடகை அல்லது வேறு விதமான வருமானமாக இருக்கலாம். இதெல்லாம் தவிர வங்கியில் வைப்பு நிதி வைத்திருந்தால் அதற்கு கிடைக்கும் வட்டிக்கு கூட வருமான வரி கிடையாது. ஆனால் வருமான வரி சட்டம் 13 கீழ் அளிக்கப்பட்டுள்ள இந்த விலக்கத்துக்கு பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன. விலக்கு பெறும் அரசியல் கட்சி ஒவ்வொரு வருடமும் தனது கணக்குகளை வருமான வரித்துறையிடம் தாக்கல் செய்ய வேண்டும். வரவு செலவு அனைத்தையும் பட்டய கணக்காளர் மூலமாக தணிக்கை செய்து முறைப்படி வருமான வரித்துறையிடம் உரிய நேரத்திலே அளிக்க வேண்டும். அதேபோல 2000 ரூபாய்க்கு மேல் யாரிடமும் ரொக்கமாக நன்கொடை பெறக்கூடாது. 20,000 ரூபாய்க்கு மேல் யார் நன்கொடை அளித்தாலும் அந்த நபரின் முழு விவரங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். இத்தகைய நிபந்தனைகள் பின்பற்றப்படவில்லை, இந்த விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன என்றுதான் வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சி மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 1800 கோடி ரூபாய்க்கு மேல் வருமான வரி மற்றும் அதற்கான அபராதம் மற்றும் வட்டி ஆகியவற்றை செலுத்த வேண்டும். ஏற்கனவே அவர்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர 1993-94 வருடத்தின் கணக்கு, அதாவது 30 வருடத்துக்கு முந்தைய கணக்கில் குளறுபடி இருக்கிறது என்று அதற்காகவும் தற்போது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் சமயத்திலே எடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஆகவே நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி நியாயம் கேட்கப் போகிறோம் என காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.